මේ කියපු අවදානම ඒ කියන්නේ මේ ව්‍යවස්ථා සංශෝධන නිසා අනිත් ජනාධිපතිවරයාට යන්න ඕන ඔබටත් යන්න මම යන්න ලෑස්ති මිනිහෙක්. මම මේවවල වාඩි වෙන්න බලාගෙන ආපු මිනිහෙක් නෙමෙයි. நான் ஜனாதிபதி பதவியில இருந்து போறதுக்கும் தயாரா தான் இருக்கேன். அதையும் தாண்டி ஒரு மாற்றம் கொண்டு வரணுமா இருந்தா அதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவிச்ச ஒரு கருத்து இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அவருக்கு எவ்வளவு உயிரச்சுறுத்தல்கள் இருக்கு, இவ்வளவு உயிரச்சுறுத்தல்களை வச்சுக்கிட்டும் அவர் எந்த அளவுக்கு முக்கியமான தீர்மானங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பல விஷயங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்காரு. எதனால அவர் இப்படியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு, இது மூலமா அவர் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படிங்கிற பல தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இலங்கையோட நீதித்துறையில முன்னெடுக்கப்பட போற மிக முக்கியமான கட்டமைப்பு சீர்திருத்தத்தை பத்தி தான் அண்மைய நாட்களாவே இலங்கையில ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவும் பேசு பொருளாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு தெரியும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான பல முக்கியமான கலந்துரையாடல்கள், பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தோட சிரேஷ்ட பிரதிநிதிகளுக்கும் இடையில நேற்றைய நாள்ல ஜனாதிபதி செயலகத்துல கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கும் மேலாக மிக முக்கியமான ஒரு உயர்மட்ட சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு தொடர்பா அதற்கு முன்னாடியே பல செய்திகள் வெளியாயிட்டு இருந்த பின்னணியில நேற்றைய நாள் இந்த சந்திப்பு இடம்பெற்று இருந்தது. நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயதை அதிகரிக்கிறது, மேன்முறையீட்டு மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கையை உயர்த்துறது, மாகாண மட்டத்துக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை விரிவாக்குறது அப்படின்னு பல அதிரடியான முடிவுகள் தொடர்பா இந்த ஒரு கலந்துரையாடல்ல விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். පළමුකොටම ඇත්තටම මම ඉගෙන ඔබතුමාලා මම හිතන අද උදේ නිවේදනයක් ඉදිරිපත් කරලා තිබුණා. අපි අද හවස එකට සාකච්ඡාවක් යොදවගෙන තිබියදී கடந்த காலங்கள்ல நீதித்துறையோட நியமனங்கள், அதையும் தாண்டி ஓய்வு பெறக்கூடிய வயது விவகாரங்கள்ல எழுந்த அரசியல் சர்ச்சைகள் என்ன அப்படிங்கிறதையும், இப்போ அனுரகுமார திசாநாயக் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த 22வது திருத்தத்தோட பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும், சட்டத்தரணிகள் சங்கம் இதுக்கு என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க, அவங்க வெளியில ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களே தான் ஜனாதிபதி அவர்களையும் சந்திச்சு கூறியிருக்காங்களா, அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி எந்த மாதிரியான தீர்வுகளை வழங்கி இருந்தாரு, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் நேற்றைய நாள்ல அதிக அளவில் எழுப்பப்பட்டிருந்தது. நேற்றைய நாள்ல நடந்த இந்த சந்திப்புல நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார, ஜனாதிபதியோட சட்ட ஆலோசகர் மற்றும் தலைவர் ரஜீவ் அமரசூரிய உள்ளிட்ட முக்கியமான நபர்கள் கலந்துகிட்டு இருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல நீதிபதிகளோட ஓய்வூதிய வயதிலேயே நீடிப்பது தொடர்பா 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து தான் ரொம்பவே ஆழமா ஆராயப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வெளியாக இருக்கக்கூடிய தகவல். அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் அரசாங்கத்தால முன்மொழியப்பட்ட சந்தர்ப்பத்திலே, அதாவது இதற்கான யோசனைகள் முன்மொழியப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்தே எதிர்கட்சிகளா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி கூட்டணிகள், இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. சரி, இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அதையும் தாண்டி பல தரப்பினர், முக்கியமா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இதுக்கு தங்களுடைய முழுமையான எதிர்ப்பையும் கடுமையான ஆட்சேபனைகளையும் தெரிவிச்சிருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படியான பின்னணியில இது தொடர்பா ஜனாதிபதியை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தணும். அது மூலமா அவர் ஒரு தீர்வு எடுக்கணும், தீர்மானத்துக்கு வரணும். அதையும் தாண்டி எங்களுடைய கருத்துக்களுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி செவி சாய்க்கணும் அப்படிங்கிறது தான் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சொன்ன ஒரு விஷயமாகவும் இருந்தது. இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு தெரிவிக்கிறதுக்காக தான் நேற்றைய நாள்ல ஜனாதிபதியோட இந்த சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது. ස්ථාවරයක සිට මෙතෙන්ට පැමිණෙන්නේ මම සැලකිලි ප්‍රමාණකින් පැමිණෙන උත්සාහ කරේ විවෘත මනසකින්. විවෘත මනසකින් තමයි මගේ පැමිණීමේ අභිප්‍රාය බවට පත් වුණේ. මම හිතනවා කෙසේ වුවත් අපේ රටේ සාකච්ඡාවෙන් පස්සේ ඕන දෙයක් කියන්න
இந்த சந்தர்ப்பத்துல தான், அதாவது இந்த கலந்துரையாடல்ல தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மூலமா மிக முக்கியமான பல ஆழமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இந்த சந்திப்புல ஜனாதிபதி அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டுல நீதியை நிலைநாட்டுறது அப்படிங்கிறது வெறுமனே நீதிமன்றங்களோட மட்டும் முடிஞ்சிடாது. அது முறையான விசாரணை, திறமையான வழக்கு தாக்கல், தராசு மாறாத நீதித்துறை, இது மூன்றும் இணைந்த ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, இலங்கை போலீஸ் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் இவங்களோட மனித வளத்தை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படின்னும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை மாவட்ட மட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னும் ஜனாதிபதி தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டில் இவ்வளவு வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வழக்குகள் நிலுவையில இருக்கிறதுனால தான் அண்மையில நடந்த சிறைச்சாலை கலவரங்களா இருக்கட்டும், பல வன்முறை சம்பவங்களா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த சந்தேகத்தின் அடிப்படையில சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கவங்க, பிணை கிடைக்காம இருக்கவங்க, இந்த அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களங்களோட அறிக்கைகள் கிடைக்காததுனால இன்னும் பல சிக்கல்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பல பேர் இதனால அவங்களுக்கான ஒரு பயன் கிடைக்கும், இந்த தீர்மானங்கள் அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதையும் தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இலங்கை வரலாற்றுல நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயது, உயர் நீதிமன்ற நியமனங்கள் எப்பவுமே அரசியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய விவாதமா தான் மாறிக்கிட்டு இருந்திருக்கு. கடந்த காலங்கள்ல ஆட்சியில இருந்த அரசாங்கமா இருக்கட்டும், தமக்கு சாதகமான நீதிபதிகளுக்கு சேவை நீடிப்பு வழங்குறதாவும், தமக்கு எதிரானவங்களை ஓய்வு பெற செய்யறதாவும் எதிர்கட்சிகள் அடிக்கடி குற்றச்சாட்டுகளை முன்வச்சிட்டு வந்தது எங்களுக்கு கடந்த கால அரசியல் வரலாற்று எடுத்து பார்க்கும்போது தெரியும். குறிப்பா வழக்குகள் நிலுவையில இருக்கிறதும், மேல்முறையீட்டு மனுக்களுக்கான தீர்ப்புகள் வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆறதும் இலங்கையோட நீதித்துறை மிகப்பெரிய பலவீனமா கருதப்படுது. அதாவது இலங்கையோட நீதித்துறையில இந்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய பலவீனமான விஷயங்களா தான் பார்க்கப்பட்டது. சாதாரணமான பொதுமக்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க நீதிமன்றங்களோட படிகள்ல ஏறி அவங்க வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்குகளுக்காக அவங்களுடைய ஆயுள் முழுக்க செலவிட வேண்டிய ஒரு அவல நிலை எங்களுடைய நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். இந்த கடந்த கால பின்னணியை சுட்டிக்காட்டின ஜனாதிபதி அவர்கள் நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயதை அதிகரிக்கக்கூடிய இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டது கிடையாது. இது நாட்டோட பொது நலனுக்காகவும் நீதித்துறையோட தேக்க நிலையை போக்குறதுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு கொள்கை முடிவு அப்படிங்கிறது தான் ஜனாதிபதி அவர்கள் வெளிப்படையாவே இந்த கலந்துரையாடல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. සාකච්ඡාවක් එකට යොදාගෙන තිබියදී උදේ නිවේදනයකින් සාකච්ඡාවේ අඩංගුව හරය ඉදිරිපත් කරන දේ පැවසීම ඉතාමත් හොඳ දෙයක් කියලා මම පිළිගන්නේ නැහැ. ඒක විවෘත සාකච්ඡාවකට බාධාවක් කරනවා කියන එක තමයි මගේ හැඟීම. ඔබතුමාලට අයිති පූර්ව අයිති තියෙනකම මම ඉදිරිපත් කරන්නේ. ஜனாதிபதியோட இந்த கருத்துகளுக்கு பதில் அளிச்சிருக்காங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதியை நேற்றைய நாள்ல சந்திச்ச இந்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள். நீதிபதிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மற்றும் ஓய்வு பெறும் வயது உயர்த்துறது அப்படிங்கிறதுல எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்றைய நாள்ல ஜனாதிபதியை சந்திச்சு சொல்லியிருக்காங்க. ஆனா இது தொடர்பா தொடர்ந்து ஆராய்ந்து அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வர்றது அவசியம், ஆக்கப்பூர்வமான ஒரு பரிந்துரையை இந்த இடத்துல முன் வச்சிருக்காங்க. இப்படி பல கருத்துக்கள் பரிமாறப்பட்ட இந்த முக்கியமான கலந்துரையாடல்ல வெளியாகி இருந்த இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இனி பொதுமக்கள் கொழும்பு வரைக்கும் அலைஞ்சு திரிய தேவையே கிடையாது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை மாகாண மட்டத்துல அணுகக்கூடிய வகையில உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கு. இது சாதாரண மக்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஒரு நிவாரணமா தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. இப்போ ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே ஜனாதிபதி நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக நான் எந்த விதமான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மூலமா சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான். அதாவது இந்த 22வது அரசியல் அமைப்பை கொண்டு வர்றது மூலமா ஜனாதிபதி பதவியை துறக்கிறதுக்கான காரணங்கள் உருவானவங்க பல பேர் இருக்காங்க. அப்போ உங்களுக்கும் அதே ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு
அப்படின்னு தான் ஜனாதிபதி மேலேயும் அப்படி இல்லைன்னா இந்த அரசாங்கம் மேலேயும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுக்கு தான் ஜனாதிபதி பதிலளிக்கிற விதமா இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஜனாதிபதி பதவியை துறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமா இருந்தா, அதாவது ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர்றது மூலமாவோ அப்படி இல்லைன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுனாலேயோ தன்னோட ஜனாதிபதி பதவியை துறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தான் தள்ளப்படுவாரா இருந்தா, அதை துறக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன், நான் தொடர்ச்சியா இந்த ஜனாதிபதி கதிரையில அமர்றதுக்காக வந்தவன் கிடையாது அப்படின்னு தான் ஜனாதிபதி அடிச்சு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. කියපු අවදානම ඒ කියන්නේ මේ ව්‍යවස්ථා සංශෝධන නිසා අනිත් ජනාධිපතිවරයාට යන්න ඕන, ඔබටත් යන්න. මම යන්න ලෑස්ති මිනිහෙක්. මම මේවවල වාඩි වෙන බලාගෙන ආපු මිනිහෙක් නෙමෙයි. ඒ වගේම මම මේ වෙනස කිරීම සඳහා අවදානම ගන්න ලෑස්ති මිනිහෙක්. වෙනසක් මම හිතන්නේ සිද්ධ වෙයි කියලා. நாடளாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகணுமா இருந்தா அதுக்கு எந்த ஒரு அளவுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்கையும் எடுத்து அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஜனாதிபதி சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயமாவும் இருக்கு. அதையும் தாண்டி அவர் மிக முக்கியமான ஒரு உதாரணத்தையும் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அது என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் நேற்றைய நாள்லையும் பார்த்துருந்தோம். இந்த விசாரணைகள் இறுதி கட்டத்தை நோக்கி எட்டி இருக்கு. பல பேர் இதில் சூத்திரதாரிகள் யாரு, முக்கியமான இதற்கான திட்டம் தீட்டினவங்க யாரு அப்படிங்கிற பல தகவல்கள் இனி வரும் நாட்களில் வெளிவரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. இப்படியான பின்னணியில இப்போ இவ்வளவு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில அந்த விசாரணைகளுக்கான முழுமையான பொறுப்பு புலனாய்வு பிரிவுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி ஜனாதிபதிக்கும் பல உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு. தன்னுடைய உயிருக்கும் முழுமையான பொறுப்பு இந்த புலனாய்வு பிரிவினர் தான். இவ்வளவு உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான விசாரணைகளை மேற்கொண்டுட்டும் இருக்கும். அப்போ இதெல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது, எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு சம்பவங்களும் இவ்வளவு விஷயங்களும் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அதை நான் ஏற்றுக்கொண்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜனாதிபதி இந்த இடத்துல சொல்லி இருக்காரு. පාස්කු පරීක්ෂණය පාස්කු පරීක්ෂණය දියත් කරලා තිබෙන්නේ බුද්ධි අංශට. මගේ ආරක්ෂාවට වක් කියන්නේ තෝ. මම පරීක්ෂණ යනවා. ඒ තුල ජීවිත අවදානම් පවතින බව මම දන්නවා. නමුත් අවදානම දරා ගන්න නැතුව වෙනසක් කරන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරන්නේ නැහැ. அப்போ இப்போ இவ்வளவு நாள் ஒரு சிக்கல் நிலையில போய்கிட்டு இருந்த, இவ்வளவு நாள் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்த இந்த 22வது அரசியல் அமைப்பு, அப்படி இல்லைன்னா இந்த நீதிபதிகள் ஓய்வு பெறக்கூடிய வயதெல்லையை அதிகரிக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நேற்றைய நாள்ல ஜனாதிபதியோட அவங்க நேர்ல போய் சந்திச்சு கலந்துரையாடினது மூலமா ஒரு தெளிவுக்கு வந்திருக்கு, ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இந்த விஷயம் ஒரு வர்த்தமானி மூலமாகவும் வெளியிடப்பட்டிருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல இலங்கையோட நீதித்துறையை நவீனமயமாக்கி ஊழலே இல்லாத விரைவான நீதி சேவையை வழங்கக்கூடிய நோக்கில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த 22வது அரசியல் அமைப்பு தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜனாதிபதி இதுக்கு என்ன மாதிரியான சரியான முடிவுகளை தான் எடுத்திருக்காரா, ஒரு சரியான பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.